பால் உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான கொள்முதல் விலையை அரசு நிர்ணயித்திருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து விவாதித்து கொண்டிருக்கின்றோம். திரு முகமது அலி ஐயா, உண்மையாகவே இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன? நீங்கள் எதிர்பார்க்குற கொள்முதல் விலை என்ன? அரசு இப்போது உங்களுக்கு என்ன கொடுத்துட்ருக்கு? தனியார் இதில் எந்த அளவில் லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க சொல்லுங்கள். இப்போ தமிழ்நாடு முழுவதும் பால் உற்பத்தியாளர்கள் மத்தியில் இதுவரை சந்திக்காத ஒரு புதிய வகையான நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. கடுமையான நெருக்கடி பால் உற்பத்தியாளர்களுக்கு. கொடுக்குற பாலை கொள்முதல் செய்யலைங்கிற நிலைமை இருக்குது. அதுக்கு விசேஷமான காரணம் என்னென்னா, இந்த அரசாங்கத்துடைய நடவடிக்கை தான், ஆவின் நிர்வாகத்துடைய நடவடிக்கைகளுடைய சீரழிவு தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் கொண்டுகிட்டு போகிற பாலை வாங்க மாட்டோம்னு திருப்பி அனுப்புகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக தமிழகத்தில் ஒரு 15 லட்சம் குடும்பங்கள் இந்த தொழிலை நம்பி இருக்கிறாங்க. கறவை மாடுகளை வைத்து அவங்க கறக்கிற பாலை சொசைட்டியில் கொடுப்பாங்க அல்லது தனியார் வியாபாரிகிட்ட கொடுப்பாங்க. இப்படி ஒரு நாளைக்கு 1.5 கோடி லிட்டர் வரையிலும் பால் உற்பத்தி ஆகுதுங்க தமிழகத்தில். 11,500 ஆரம்ப கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது. ஆவினுக்கு பால் கொடுக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள். இந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக ஆவினுக்கு ஒரு 20லேருந்து 25 லட்சம் லிட்டர் வரையிலும் இதுவரையிலும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு 28லேருந்து 30 லட்சம் வரையிலும் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆவின் கொள்முதல் பண்ணுது. என்ன சிக்கல் ஏற்பட்டுருக்குன்னா, கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு இடையில் தனியார் வியாபாரிகள் கொள்முதல் பண்ணுறாங்கல்ல, ஒரு 40-46 தனியார் நிறுவனங்கள் இருக்குது. ஹட்சன் அது இது போல், ஆரோக்கியா போல் அரசு அனுமதி பெற்ற நிறுவனங்கள் தமிழகத்தில் இருக்குது. கொள்முதல் செஞ்சு விற்கிறவங்க அவங்களுடைய வியாபாரம் முழுவதும் நெருக்கடி ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அவங்க ஏற்றுமதி செய்திருந்த பொருள்கள்லாம் திரும்பி வந்துருச்சு. கொடுத்த இடத்துல வாங்க மாட்டேங்கிறான் பொருளை என்று சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நாங்கள் விசாரிக்கும் போது வருதுன்னா, அவங்களோட பேசும்பொழுது சர்வதேச மார்க்கெட்டில் பால் பொருட்களுடைய விலை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, அதோட போட்டி போட முடியலை. இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான நிறுவனங்கள், பிஸ்கட் கம்பெனியோ ஹோட்டல்களோ உணவுப் பொருள் தயார் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வெளிநாடுகளில் இருந்து பால் பொருள்களை இறக்குமதி பண்ணிக்கிறாங்க வியாபாரிகள் மூலமாக. அப்போ உள்நாட்டில் உள்ள பால் பொருள் உற்பத்தியாளர்களுடைய மார்க்கெட்டு பறிபோயிடுச்சு. ஆக இதனால் இதுவரையிலும் தனியார்கிட்ட பால் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க தனியார் கொள்முதலை குறைச்சிட்டாங்க, விலையும் குறைச்சிட்டாங்க. ஆகவே சொசைட்டிக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இப்போ சொசைட்டிக்கு இப்போ பால் வருதுன்னு சொன்னால், இந்த சொசைட்டிக்கு கொடுக்குறவங்க இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் ஒரு காலத்தில் சொசைட்டியுடைய மெம்பர்கள் 26 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த 11,503 சொசைட்டிகளில். ஆனால் ஒரு 5 லட்சம் உறுப்பினர்கள் தான் ரெகுலராக பால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மீதி உள்ளவங்கள்லாம் தனியார்கிட்ட 2 ரூபா விலை கூட இருந்துச்சுன்னு தனியார்கிட்ட போனாங்க. இப்போ அங்கே தனியாருக்கு நெருக்கடி ஏற்பட்ட உடனே திருப்பி சொசைட்டிக்கு வர்றாங்க. அரசாங்கத்துடைய கடமை, அரசு அறிவித்த விலை 28 ரூபா பசும்பாலுக்கு, 35 ரூபா எருமைப்பாலுக்கு அனைத்து பால் உற்பத்தியாளருக்கும் கிடைக்கணும். இது அரசாங்கத்துடைய கொள்கை. ஆனால் ஏறத்தாழ 3/2 பகுதி பால் உற்பத்தியாளர்களுக்கு இந்த அரசு அறிவித்த விலை கிடைக்கவில்லை. அதை அரசு உத்தரவாதப்படுத்தவில்லை. இது அரசுடைய கொள்கையில் ஆவின் நிர்வாகத்தில் ஏற்பட்ட தோல்வி என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். போன 20ஆம் தேதி கணக்குப்படி 30,60,000 லிட்டர் தமிழ்நாடு முழுவதும் சொசைட்டிகளிலிருந்து ஆவினுக்கு கொள்முதலான கணக்கு. ஆனால் அவங்களுடைய கெப்பாசிட்டி 27-28 லட்சத்துக்கு மேலே இல்லை. இந்த வர்ற பாலை என்ன செய்கிறதுன்னு விழிப்புதுங்கி நிற்கிறாங்க. ஏற்கனவே 400 கோடி ரூபாய் அளவுக்கு நெய், வெண்ணெய் ஸ்டோரேஜ் ஆகியிருக்கு. 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகிட்டால் அது கெட்டு போயிடும். முன்னொரு காலத்தில் ஈரோட்டில் 9 டன் நெய் கெட்டு போச்சு, காவேரியில் கொட்டிட்டோம்னு கணக்கெல்லாம் சொன்ன வரலாறு உண்டு. இப்போவும் அது மாதிரி சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளாக்கில் விற்றுவிட்டு பால்கோவாக்காரன் மற்றவங்களுக்கு விற்றுவிட்டு இது கெட்டு போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, ஆகவே எடுத்து ஆற்றுல கொட்டிவிட்டோம் என்று சொல்லுவதற்கு இப்போவும் வாய்ப்பு இருக்குது. 400 கோடி ரூபாய் ஆவினுடைய பொருள்கள் தேங்கி கிடக்கு. இது கமிஷனரே எங்கள்கிட்ட சொன்ன தகவல். அப்படின்னா இதனுடைய விற்பனையை விரிவாக்கம் செய்யணும்ல, அந்த விரிவாக்கம் இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு நல்ல அம்சம் என்னென்னா, இப்போ நாங்கள் ஆட்சியாளர்களுடைய வலியுறுத்தினோம், இப்போ இருக்கிற அரசாங்கத்திலையும் இந்த பட்ஜெட் கோரிக்கைக்கு முன்னாடி வலியுறுத்தினோம், மத்திய அரசு இதில் தலையிடணும், இறக்குமதி தாராள இறக்குமதி இருக்கிற பால் பொருள்கள் அதை கட்டுப்படுத்தணும்னு சொன்னோம். அதுக்கு என்ன வழின்னு சொல்லும்போது 40% இறக்குமதி வரி போடலாம்னு சொன்னாங்க. இப்போ போன 5ஆம் தேதி இந்த மாதம் போன 5ஆம் தேதி செப்டம்பர் 5 10%-இருந்து 40% இறக்குமதி வரி போடப்பட்டிருக்கிறதாக பத்திரிகை செய்தி பார்த்தோம். சமீபத்தில் கொஞ்சம் பால் பவுடர்கள் விற்றுக்கிட்டு இருக்கிறதாக பார்க்குறோம். இது தொடரணும் ஒன்று. 2வது விஷயம், ஏற்றுமதிக்கு இவங்க சப்சிடி கொடுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பால் பொருட்களுடைய ஏற்றுமதிக்கு சப்சிடி கொடுக்கணும். இப்போ இறக்குமதியை கட்டுப்படுத்தணும், ஏற்றுமதிக்கு சப்சிடி கொடுத்தா நம்ம கூட்டுறவுத்துறைகளில் உற்பத்தி ஆகக்கூடிய பால் பொருட்கள் தேக்கம் இல்லாமல் ஓடும். தனியார் இருக்காங்கல்ல,
46 பேர் லைசன்ஸ் ஹோல்டர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆரோக்கியா, ஹட்சன் மாதிரி இந்த தனியாருடைய உற்பத்தியும் ஓரளவு இடையூறு இல்லாமல் அது நடக்கும். அப்போ அங்கே கொள்முதல் ஆகிற பால் அங்கே கொள்முதல் ஆகும், நமக்கு வர்ற பால் நமக்கு வரும். நன்றி திரு பொன்னுசாமி ஐயா. ஒரு உற்பத்தியாளர்கள் சார்பாக சில கருத்துக்களை சொன்னார்கள். நீங்கள் முகவர்கள், அந்த ஏஜென்ட்ஸ், அவங்க என்ன மாதிரி பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆவி நிர்வாகம் 2002 1 லிட்டருக்கு ₹1.50 வந்து கமிஷனாக கொடுத்தாங்க. அதுக்கு அப்போட விலை பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் ஆவின் பால் விலை வந்து ₹12. இன்னைக்கு ₹45. 1 லிட்டர் ஆவின் பால் விற்பனை விலை வந்து ₹45. ஆனால் கமிஷன் பார்த்தீங்கன்னா அதே ₹1.50 தான். கிட்டத்தட்ட ₹33 விலை உயர்ந்திருக்கு. ஆனால் முகவர்களை ஒரு பொருட்டாகவே இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆவின் நிர்வாகத்தில் நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சுமார் 1.5 கோடி லிட்டர் பால் பாலாக மட்டுமே தேவைகளாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆவின் நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 27 லட்சம் லிட்டர் வரைக்கும் மட்டும்தான் பாலாக வந்து அவங்க விநியோகம் பண்ணுறாங்க. ஒரு எதிர்கால திட்டம், தொலைநோக்கு திட்டம்ன்றது வந்து ஆவி நிர்வாகத்திலேயோ தற்போதைய ஆட்சியாளர்களுடையோ சுத்தமாக இல்லை. ஏன்னா இலவச கறவை மாடுகள் கொடுத்துட்டோம், விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பெருக்கிட்டோம்னு சொன்னால் மட்டும் போதாது. அப்போது அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பாலை எங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க? அப்போ அதற்கான கட்டமைப்புகளை மேம்படுத்தியிருக்கணுமா இல்லையா? பால் உற்பத்தியாகி வரும்போது அந்த உற்பத்தியாகி வரக்கூடிய பாலை தங்குதடை இல்லாமல் கொள்முதல் செய்யணும். தங்குதடை இல்லாமல் கொள்முதல் செய்யக்கூடிய பாலை தங்குதடை இல்லாமல் விற்பனை செய்யணும். அப்போது தங்குதடை இல்லாமல் கொள்முதல் செய்வதற்கு தொழிற்சாலைகளை பால் பண்ணையில் கட்டமைப்பை மேம்படுத்தி இருக்கணும். பால் முகவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கணும். ஆனால் இன்றைக்கி தனியார் பால் நிறுவனங்கள் வந்து போட்டி போட்டுக்கொண்டு பால் முகவர்களுக்கான வாழ்வாதாரத்தை அங்கீகரித்து வாங்கி கொண்டு இருக்காங்க. 1 லிட்டருக்கு குறைந்தபட்சம் ₹4 வரைக்கும் அவங்களுக்கு கமிஷன் தராங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பொருட்களை விற்பனை செய்து கொடுக்கக்கூடிய முகவர்களுக்கு பலவிதமான சலுகைகளை அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆவின் நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா முகவர்களுடைய கோரிக்கைகளை கூட கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ இந்த ஆட்சியாளர்கள் வந்து கருப்புசாமி பால்வளத்துறை அமைச்சராக வந்த போதிலிருந்து சிவபதி, மாதவரமூர்த்தி, ரமணா வரை கிட்டத்தட்ட பல முறை நேரில் சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம். இதுவரைக்கும் எங்களுடைய கோரிக்கைகள் கொடுத்து கவனத்தில் கொள்வதற்கோ பரிசீலிப்பதற்கோ கூட இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. இந்த அரசாங்கம் வந்து மறைமுகமாக தனியார் பால் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஆவின் நிறுவனத்தை அழித்து தனியார் பால் நிறுவனம் வளர்த்தெடுக்கணுன்ற நோக்கத்தில் தான் இன்னைக்கு ஆவின் அதிகாரிகளும் ஆவின் நிறுவனம் நடைபெற்றுக்கூடிய. இப்போ சமீபத்தோடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரே நாள் 30,000 லிட்டர் பால் கெட்டு போயிருக்கு. சேலத்தில் 20,000 லிட்டர் பால் கெட்டு போயிருக்கு. வேலூரில் 20,000 லிட்டர் பால் கெட்டு போயிருக்கு. இந்த கெட்டுப்போன பாலுக்குரிய இழப்பீடு முகவர்களுக்கு இன்றைய தேதி வரை வழங்கப்படலை. அப்போ நாங்கள் வந்து ஆவின் பாலை புறக்கணிப்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது பால்வளத்துறை அமைச்சர் ரமணா அவர் என்ன சொல்கிறாரு, உடனடியாக முகவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்னாரு. ஆனால் ஆவின் நிர்வாகம் என்ன பண்ணாங்க, 50% இழப்பீடு நாங்கள் இப்போ தரோம், 50% இழப்பீடு 30 நாளைக்கு அப்புறம் தரோம்னாங்க. ஆனால் அதுவும் எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் வாய்மொழியாக சொல்லியிருக்கிறாங்க தவிர இதுவரைக்கும் உரிய இழப்பீடு கொடுக்கப்படலை. ஒரு சில ஆண்டுகளில் தமிழகத்தில் பால் தட்டுப்பாடு கடுமையாக ஏற்படக்கூடிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு. நாம் அண்டை நாடுகளில் கையேந்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ சார்.